ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. பிகாஸ் டுடே we want to talk about a judge. ஒரு பழைய ஏற்பாடில் இருக்கிற ஒரு நியாயாதிபதியை குறித்து பார்க்க போகிறோம். அவருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் ஒரு பிரபலமான ஒரு நியாயாதிபதி தான். அவர் ஒரு தரிசன வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவராய் காணப்பட்டவர். He was called to a life, a destiny filled life. ஒரு தரிசனம் நிறைந்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர். யாருன்னு நம்ம ஸ்கிரீனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம சிம்சோன். ஏனென்றால் அவர் தேவனுடைய இரக்கங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிலும் தேவனுடைய மேலான ஒரு திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர். நியாயாதிபதிகளை பார்க்கும்போது யாராச்சும் ஒருவர் இந்த வசனத்தை படிங்களேன். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அது எப்படிப்பட்ட ஒரு காலம் என்பதை I just want to put it before you so that you will be more clear. ராஜா இல்லை. ஆமென். அந்த காலங்களில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட காலங்கள் இந்த நியாயாதிபதியின் காலங்கள். அந்நாட்களில் பாவம் பெருகி இருக்கும் போது யோசுவாவின் காலங்களுக்கு பின்பு கர்த்தர் இஸ்ரவேலை யாரை வைத்து நடத்தினார்? நியாயாதிபதிகளை வைத்து நடத்தினார். அதில் ஒருவர் தான் இந்த சிம்சோன். அவனுடைய கதையை பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம், 14வது அதிகாரம், 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவனுடைய சம்பவத்தை நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சுருக்கமாய் அந்த கதையை சொல்லுவோம் என்று சொன்னால், அவனுடைய பெற்றோர்களுக்கு என்ன இல்லையாம்? பிள்ளை இல்லை. அதனால ஒரு நாள் தூதனானவன் வருகிறான். வந்து தாயிடத்தில் சொல்லுகிறான், நீ கர்ப்பம் தரிப்பாய், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான் என்று சொல்லி தேவ தூதன் அவளிடத்தில் அனுப்பப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. கர்த்தர் அதில் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். இந்த பிள்ளையை குறித்த ஒரு நிபந்தனை என்ன? இவன் எடுத்து படிங்கள 5வது வசனத்தில் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He will be set apart for God. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழுவான். அப்ப ஒரு நசரேயனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில தகுதிகள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிதானே? ஒரு நசரேயனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் you had to have these 3 conditions before you opt to become a Nazarene. என்னவா? முதல் காரியம் என்னன்னா, மதுபானத்திலிருந்து நீ விலக்கி இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஐ திங்க் யூ டோன்ட் குவாலிஃபைன்னு சொல்லிடுங்க. மதுபானம் அது அருந்தவே கூடாது. அதுதான் முதல் கண்டிஷன். அந்நாட்களில் மதுபானம் என்று சொன்னால் திராட்சையை அதிகமாய் குடிப்பார்கள். அதனால மதுபானம். இரண்டாவது என்னன்னா, அவன் பாபருக்கே போகக்கூடாது. எந்த ஒரு சவரக்கத்தியும் அவனுடைய தலைமுடியை தொடக்கூடாது. அதுதான் இரண்டாவது கண்டிஷன். இந்த முடியை பார்க்கும்போது இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, சிம்சோன் அழைக்கப்பட்ட போது அவனுடைய எப்ஸ், அவனுடைய பாடியில் அவனுடைய பலன் இல்லை, அவனுடைய ஆவியில் கூட பலன் இல்லை, அவனுடைய ஞானத்தில் கூட பலன் இல்லை. அவனுடைய பலன் எதிலிருந்து வருகிறது? அவனுடைய தலைமுடியிலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது அநேக இடங்களில் தலைமுடிகளை பற்றி பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். There is a lot of portions in the Bible which speaks about hair. முடி என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? hair represents character. ஒருவனுடைய குணாதிசயத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி? ஒருவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது? எல்லாருக்குமே வித்தியாசமான குணாதிசயங்கள். ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான குணாதிசயம் கேரக்டர், பெண்களுக்கு வித்தியாசமான ஒரு குணாதிசயம். ஆனால் அந்த குணாதிசயத்தில் என்ன அடங்கியிருக்குன்னா, நம்மளுடைய பலன் அடங்கியிருக்கிறது. In that character is where your strength is. Your strength could be little or your strength could be so big. ஆனால் உன்னுடைய குணாதிசயத்தில் தான் உன்னுடைய பலன் அடங்கியிருக்கிறது. யோவான் ஸ்நானகனை பார்ப்போம். அவனுடைய வஸ்திரம் எதனால் தரிக்கப்பட்டிருக்கிறதுனா, சொல்லுங்க, கேமல்.
ஒட்டகத்துடைய தோல். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா he was clothed with camel's hair என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய 3:4 குணாதிசயம். ஆண்களுக்கு வித்தியாசமான குணாதிசயம், பெண்களுக்கு வித்தியாசமான குணாதிசயம். பவுல் ஒரு படி மேலாய் போடுகிறார். 1 கொரிந்தியர் 11:14 ஆண்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், பெண்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பெண்கள் எப்படி இருக்கணுமா? பெண்கள் இப்படியா இருக்கணும். ஆண்கள் எப்படியா இருக்கணுமா? ஆண்கள் இப்படியாய்தான் இருக்கணும் என்று அவர் பிரித்தெடுக்கிறார். ஏனென்றால் அதில் குணாதிசயம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒரு சிலர் நசரேயன்களாய் வாழுகிறார்கள். தப்பே இல்லை. வேதத்தில் என்ன சொல்லுது? வேதத்தில் சொல்லுகிறது, ஐயா ஆண் இப்படி தான் இருக்கணும், பெண் இப்படி தான் இருக்கணும்னு. நானே இன்னும் கொஞ்சம் முடி வளர்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வார்த்தை வந்ததும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. சரி பாருங்க, இருவருக்கும் வித்தியாசமான குணாதிசயம். ஒரு மனிதன், ஒரு ஆணுடைய குணாதிசயம் என்ன செய்கிறது? The character of him makes him responsible. He goes to work. He feeds his family. அவன் பிள்ளையை பார்க்கிறான், மனைவியை பார்க்கிறான். He becomes a pillar of strength for the family. அது அவனுடைய குணாதிசயம். ஒரு பெண்ணுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது அந்நாட்களில் அவர்கள் வேலைக்கு போக மாட்டார்கள். But they take charge of the household matters. இன்றைக்கு ஒரு சில ஸ்திரீமார்கள் வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வந்து சும்மா வீட்டில் தூங்குறாங்களா? தூங்குறவங்க எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க? சமைக்கிறாங்க, வீட்டு காரியங்களை பார்த்துக்கிறாங்க. முடிஞ்சிருச்சுன்னா அரிசி முடிஞ்சிருச்சுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. கணவன் சொல்லுவானா? அவர்களுடைய குணாதிசயம் அப்படியா இருக்கிறது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். முடியை பற்றி பேசின மூன்றாவது காரியம் என்னவா? go back to that conditions. ஒரு செத்த பிரேதத்தில் அவன் அங்க கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு செத்த பிரேதத்தை அவன் தொடக்கூடாது. ஒரு சில பகுதிகளில் பார்க்கும்போது you are not supposed to be near a dead body. இந்த 3 காரியங்களும் ஒரு நசரேயனிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த சிம்சோனை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை, it was a life of destiny. வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், சிம்சோனை கர்த்தர் ஒரே ஒரு நோக்கத்துக்கு அழைத்தார். எதற்கு தெரியுமா? பெலிஸ்தியர்களை கொன்று போட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தார். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவன் 20 ஆண்டுகள் he served as a judge. 20 ஆண்டுகள் அவன் நியாயாதிபதியாய் கடந்து போனான். அவன் செய்த காரியங்கள் அநேகர் செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் செய்த காரியங்களை அநேகர் சொல்லவில்லை. எதில் ரொம்ப காரியம் இருக்கு? அவன் ஒரு தடவை என்ன செய்கிறான்? 300 குள்ள நரிகளை பிடித்து 2 வாளை கட்டி நெருப்பை போட்டு எதிரியுடைய திடலுக்குள்ள அழுப்பி அவர்களை அழித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு தடவை என்ன செய்கிறான்? அவன் யாருடைய தாடை எலும்பை எடுக்கிறான்? டோங்கி, தமிழ் என்ன? கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேர் அடிக்கிறான்? 1000 பேரை அடிக்கிறான். நம்மால ஒருத்தனை கூட அடிக்க முடியாது. 1000 பேரை அவன் கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். சிங்கம் வருது. சிங்கத்தை எப்படியா எடுக்கிறானா? ஆட்டை கிழித்து போடுகிறதை போல சிங்கத்தை கிழித்து போடுகிறான். அவ்வளவாய் ஒரு பலசாலியாய் கர்த்தர் அவனை உருமாற்றி ஒரு தரிசன வாழ்க்கையை அவனுக்கு முன்பு வைத்து அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம், அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவனிடத்தில் ஒரே ஒரு குறையை நாம் பார்க்கிறோம். He could not get his flesh under control. அவனுடைய மாம்சத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? Anybody under 15 here today? 15 வயசுக்கு கீழே யாராச்சும் இருக்கிறீங்களா? ஓகே, அவன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, அவனுடைய மாம்சத்துக்கு அவனால் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியவில்லை. He could not have control over his flesh. அதன் நிமித்தம் என்ன நடந்துச்சுன்னா அவனுடைய தரிசனத்தை அவன் இழந்தான். He lost his destiny because he could not control his flesh. He could not get his flesh under control. சில நேரங்களில் நமக்கு தரிசனம் இருக்கும், நாம் அழைக்கப்பட்டிருப்போம். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்தபோது ஒரு சில ஊழியக்காரர்கள் நம்மிடத்தில் ஜெபிக்கும் போது என்ன சொன்னார்கள்?
ஐயா நீ ஒரு காலத்தில் நீ இப்படியாய் இருப்பாய், ஒரு காலம் வரும்போது கர்த்தர் உன்னை இப்படியாய் பயன்படுத்துவார் என்று சொல்லி ஒரு சிலருக்கு அழைப்பு இருக்கிறது, மேலான அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் சிம்சோனை போல ஆகிவிடுகிறோம். சிம்சோனை போலனா மாம்சத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விடுவோம். We give more importance to flesh. இன்னொரு வார்த்தை சொன்னா we compromise. Do you know what's the meaning of compromise? ஒரு சில இடங்களில் பரவாயில்ல பார்த்துக்கலாமே, ஆண்டவர் சொல்லுவார் வேணான்னு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். We compromise on certain things that relates to God, things that relates to destiny. தரிசனத்துக்கு நாம் அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு இடங்களில் என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல பார்த்துக்குவோம் என்று சொல்லுவோம். His call was to be a deliverer for Israel, but no one could deliver him from the lap of a woman called Delilah. அவன் இஸ்ரவேலை மீட்டெடுப்பதற்காக அழைக்கப்பட்டான். ஆனால் அவனை டெலிலாவின் மடியிலிருந்து அவனை மீட்டுக்கொள்ள அவனால் முடியவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? கதை புரியுமா? கதை புரியுதா? டெலிலாவின் நிமித்தம், because of Delilah, he lost his destiny. ஒரு டெலிலாவின் நிமித்தம் கர்த்தருடைய அழைப்பை அவன் இழந்தான், கர்த்தருடைய தரிசன வாழ்க்கையை அவன் இழந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில டெலைலாகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்படி தானே? இல்லைன்னா சரி, பெண்களுக்கு ஒரு சில தாவீதுகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தப்பாக எடுத்துடாதீங்க. நான் டெலிலா என்று சொல்லுகிறது பெண்ணை குறித்து நான் பேசவில்லை, தாவீது என்று சொல்லுகிறதும் பெண்ணை குறித்து, ஆண்மை குறித்து பேசவில்லை. ஆனால் அதுவும் அங்கங்கே கொஞ்சம் மாசோ பண்ணிங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? பிகாஸ் அவன் ஒரு பெண்ணின் நிமித்தம் அவனுடைய தரிசனத்தை இழந்தான். இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில டெலிலாக்கள் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தவறான நட்பு நம்மை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தவறான உறவு நம்மை சுற்றி கொண்டு தான், அது நம்முடைய டெலிலா. ஏனென்றால் எந்த வாழ்க்கை என்னுடைய தரிசன வாழ்க்கை என்னிடத்திலிருந்து எடுத்து விடுகிறதோ, தட் பிகம்ஸ் யுவர் டெலைலா. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அது உன்னை தேவனிடத்திலிருந்து, தேவன் உனக்கு கொடுத்த தரிசன வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி விடுகிறது. ஒரு சில பாவங்கள், இட் பிகம்ஸ் யுவர் டெலைலா. ஒரு சில பழக்க வழக்கங்கள், இட் பிகம்ஸ் யுவர் டெலைலா. என்ன செய்கிறது? அது கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசன வாழ்க்கையை அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து வேற எங்கேயோ வைத்து விடுகிறது உன்னை. டெலிலாவின் மடியில் தரிசனமுள்ள நசரேயனாயிருந்த யாரு? சிம்சோன் காணப்பட்டான். Because he compromised. அவன் ஒரு சில இடங்களில் தேவன் வேண்டாம் என்று சொல்லியும் கூட அவன் தம்மை விட்டு கொடுத்தது நிமித்தம் அவனுடைய அபிஷேகத்தை இழந்தான், அவனுடைய அழைப்பை இழந்தான். அவனுடைய மேலான அந்த அழைப்பு இருக்கிறத, அவனுடைய அழைப்பு வித்தியாசமான அழைப்பு, அந்த அழைப்பை அவன் இழந்தான். அந்த தரிசனத்தை அவன் இழந்து விட்டான். அந்த அடையாளம், சிம்சோன் என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியக்கூடிய அந்த அடையாளத்தை அவன் இழந்தான். He lost it because he compromised. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோமே என்று சொல்லி கடந்து போனான். இன்றைக்கு அப்படியான டெலிலாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று சொன்னான். ஐயா, உனக்கென்று அழைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த தரிசன வாழ்க்கை நீயும் நானும் இழந்து விடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. காதுள்ளவன் என்ன செய்யணுமா? ஒன் ராங் டர்ன், ஒரு தவறான ஒரு டீட்டுவா அவனை டெலிலாவின் பக்கத்தில் கொண்டு போனது. டெலிலாவின் பக்கம் கொண்டு போனதுனால அவன் தம்முடைய தலைமுடியை இழந்தான். தலைமுடி அவனுடைய அடையாளம், தடைமுடி அவனுடைய கேரக்டர், தலைமுடி அவனுடைய பெலன், அதை அவன் இழந்தான். Why? He made one wrong move, one wrong turn, and that led him to Delilah. கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் முன்னால வச்சிருக்கேன்ப்பா, இந்த பாதையில் போனேன். அப்படி போய் பார்க்கும்போது சில நேரங்களில் ஒரு டீட்டுவை வரும்போது நம்மளும் அப்பப்போ கடந்து போய் விடுகிறோம். என்ன சொல்கிறோம்? கடந்து போகும்போது ஒரு தடவை தானே, எப்படி ஒரே ஒரு தடவை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு தடவை இன்னொரு காலம் வரும்,
அப்பயே நம்ம என்ன சொல்லுவோம், இன்னொரு தடவை தானே. அப்புறம் அந்த ஒரு தடவை தானே என்ன ஆகிறது, அதிக தடவைகளாய் மாறி விடுகிறது. பிகாஸ் யூ காம்ப்ரமைஸ். நீ ஒரு சில தேவனுக்கு வேண்டாம் என்று சொன்ன காரியங்களுக்கு பரவாயில்ல என்று சொன்னாயே, அதனால அவன் டெலீலாவின் மடியில் உடனடியாய் விழுகவில்லை. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? He did not fall into Delilah's lap overnight. He compromised on certain things. ஒரு விபச்சாரியை பார்க்கிறான், அவளிடத்தில் போகிறதை நாம் பார்க்கிறோம், வேதம் படித்தவர்களுக்கு தெரியும். He goes. அவனுடைய compromise started somewhere. சில இடங்களில் விட்டு கொடுத்து பரவாயில்ல என்று சொன்னது உடனடியாய் அவனிடத்தில் வரவில்லை. அது ஒரு காலம் வந்தது. அந்த காலத்தில் விட்டு கொடுத்து பரவாயில்ல என்று சொல்லி கடைசியாய் அவன் டெலீலாவின் மடியில் காணப்பட்டான். நானும் நீங்களும் அப்படிதான். ஒரு சில இடங்களில் என்ன செய்யறோம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இன்னைக்கு தீபாவளி தானே, டபுள் பே கொடுப்பானே, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் பொதுவாக சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை தானே ட்ரிபிள் பே கொடுக்குறேன்னு சொல்றான், போலாமா, பரவாயில்ல போலாமே. ஆனால் நாம் என்ன மறந்து விடுகிறோம், ஒரு தரிசன வாழ்க்கைக்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த தரிசன வாழ்க்கையின் தொடர்ச்சி எங்க இருக்கிறதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தான் இருக்கு. ஒன்று கூடுதலை விட்டு விடாதீர் என்று வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பட் we compromise. We say it's okay. We say பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவனும் அப்படி தான் சொன்னான், பார்த்துக்குவோன்னு சொன்னான். ஆனால் 14வது அதிகாரத்தில் வரும்போது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. எடுத்து படிங்களேன். நியாயாதிபதிகள் 14 வசனம் 1 இல்ல 3 படிங்களேன். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவளா இருக்கிறாய். யாரு? இன்னொருத்தி. அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். சரி. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். 15. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னத்துக்கு போக புறப்பட்டார்கள். ஓகே. அவர்கள் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஐயா, அவன் டிம்னா என்று சொல்லுகிற இடத்துக்கு இன்னொரு பெண்ணை பார்க்க போகிறான். இந்த தடவை முடிவு பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் டவுன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் டிம்னாவுக்கு போகிறான். பெற்றோரை கூட்டிகிட்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கை தரிசனம் நிறைந்த வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை. போகிற வழியில் எது வருகிறது? அழகான பாலசிங்கம், கர்ச்சிக்கும் பாலசிங்கம், அப்படிதான் தமிழ் வார்த்தை சொல்லுது. கர்ச்சிக்கும் பாலசிங்கம் அவன் நடுவே வருகிறது. ஐயா, தரிசன வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில தரிசன வாழ்க்கை, அபிஷேக வாழ்க்கை, அழைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்குமோ, உங்களுடைய வாழ்க்கையின் நடுவில் டெலீலாவை போல சிங்கங்கள் வரதான் செய்யும். அதாவது சிங்கத்தை யாராச்சும் தடவி பார்த்து படுத்து தூங்கிட்டு மயக்கமாக இருந்துச்சுன்னா தைலாண்டில் செய்வாங்க, அப்படியே தடகிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே மயக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் தொட முடியுமா? அதுதான் சிங்கம் வருதுன்னு சொன்னால் ஆபத்து இருக்கு. சிங்கம் பசியாக வந்துச்சுன்னா முடிஞ்சிருந்துன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சிங்கங்கள் டெலீலாவின் தோற்றத்தில் வரும். அந்த சிங்கங்கள் வரும்போது எதற்கு வருகிறதுன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். அழைக்கப்பட்ட தரிசனத்தை உடைத்து தள்ள, அழைக்கப்பட்ட தரிசனத்தை நிறுத்திவிட, அழைக்கப்பட்ட தரிசனத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த வழியா போ என்று சொல்லி வருவதற்காக தான் சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அந்த சிங்கங்களை என்னுடைய சொந்த பலத்தினால நான் எத்தனையோ தடவை மேற்கொள்ள பார்த்துருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க, ஞானம் இருக்கிறேன். We have tried to defeat our spiritual lions with our own strength. நம்முடைய சொந்த பலத்திலே மேற்கொள்ளலாம் என்று சொல்லி எவ்வளையோ பிரயாசப்பட்டு முயற்சியும் செய்திருக்கிறோம். என்னாச்சு? கடைசியா தோல்விதான். ஆனால் 6வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது அங்க என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி இறங்கிய போது ஆமென், ஆமென். ஐயா, அவன் சிங்கத்தை மேற்கொண்டு கொன்று போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அவனுடைய சொந்த பலத்தில் கொன்று போடவில்லை. வந்த சிங்கம் கர்ச்சிக்கும்
பாலசிங்கம், பல்லில்லாத சிங்கம் இல்லை. பல்லில்லாத சிங்கத்தை இப்படி சில்பரை வச்சாலும் ஓடிடும். ஆனா இது கர்ஜிக்கும் சிங்கம், கர்ஜிக்கும் சிங்கம். ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவி இல்லாம நம்மளால எதையுமே செயல்பட முடியாது. அபிஷேகம் இல்லாமல் செயல்பட முடியாது. தேவனுடைய உதவி இல்லாமல் மேலான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை we cannot overcome. Because I and you have tried it before and we have failed. We have all failed before. நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோம். என் சொந்த பலத்தில் இதை செய்யலாம், சொந்த பலத்தில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் முயற்சி செஞ்சிருக்கோம், முடியல. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரே என்று சொல்லுவோமோ அந்த இடத்துல அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஐயா, தரிசன வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் that does not mean we will never face any battles. How many of you know that? தரிசன வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு உபத்திரவமே வராது என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நமக்கு தான் இன்னும் அதிகமாய் உபத்திரவம் வரும். நமக்கு தான் அநேக பாடுகள் வரும். நமக்கு தான் அநேக டெலிலாக்கள் முன்னுக்கு நிற்பாளுங்க. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்த சிம்சோன் அந்த சிங்கத்தை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்தார். ஆனால் பழைய ஏற்பாடுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடுல ஆவியானவர் உதவி செய்ய அப்பப்ப வந்து போவார். வேதத்தை நல்லா பாருங்க. அப்பப்ப வந்துட்டு போயிடுவாரு, உதவிக்குன்னா ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது டப்புன்னு இறங்கிடுறாரு. ஆனால் புதிய ஏற்பாடின் கடைசி நாள் திருச்சபையாய எனக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆவியானவர் இந்த தேவாலயத்தில் தங்கியே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் நமக்கும் சிம்சோனுக்கும் உள்ள வித்தியாசம். சிம்சோனுடைய வாழ்க்கை வித்தியாசம். மழை அடிக்க போகுது, இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோமா இதை? அதாவது அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு அந்த தரிசன வாழ்க்கைக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் உலகத்தானை போல வாழுவதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட இல்லை. We must understand this. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டது ஒரு மேலான வாழ்க்கை, நாம் அழைக்கப்பட்டது ஒரு தரிசன வாழ்க்கைக்கு. அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும், அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களுக்கு பரவாயில்ல என்று சொல்லி விட்டு கொடுக்கிறோமே, அதை விட்டு கொடுக்க கூடாது. Because that's what Samson did. அவன் விட்டு கொடுத்தான். He compromised. And because he compromised, a Delilah came into his life. Because he compromised, a lion came into his life. அவன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்லும்போது ஒரு டெலிலா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தான். பரவாயில்ல என்று சொல்லும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது. ஏனென்றால் திம்னாவுக்கு அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் திருமணம் செய்ய விரும்பினது ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ. ரைட்டுங்களா இல்லையா நான் சொல்றது? சில நேரங்களில் இந்த டெலிலாக்களையும் இந்த சிங்கங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில், ஆண்டவரே இதை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி வேணாம், இதை அழித்து போடுவதற்கு எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? When we ask for strength from God to conquer your Delilahs, to destroy your lions, you need to tell God, God, I don't want you to conquer it. I want you to destroy it. அதை அழித்து விட வேண்டும். அந்நாட்களில், மோசேயின் நாட்களில் கர்த்தர் அவர்கள்ட்ட சொன்ன ஒரு காரியம், அமலேக்கர்களை முழுக்க முழுக்க அழித்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் அழித்தார்களா? அழிக்கல. கடைசி அமலேக்கன் எங்கே காணப்படுகிறான்? எஸ்தர் ராஜாத்தின் அந்த இடத்துல காணப்படுகிறாள். யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு சில டெலிலாக்கள், கடைசி நாட்களில் நானும் நீங்களும் இருக்கிறோம். என் வாழ்க்கையில டெலிலாக்கள் இல்லை, என் வாழ்க்கையில சிங்கம் வரல, கரடி வரல, மிருகமே வரலன்னு சொல்லவே முடியாதுங்க. உபத்திரவம் உண்டு. அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை என்னிடத்திலிருந்து அதை கொன்று போற்றுங்க என்று சொல்லணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் திம்னாவுக்கு போகிறான். திம்னாவுக்கு போயிட்டு அந்த சிங்கத்தை கொன்று போட்டு விடுகிறான். இன்னொரு தடவை கொஞ்ச நாட்கள் கழித்து அவன் தம்முடைய மனைவியை பார்க்க திருப்பியும் திம்னாவுக்கு போகிறதை வசனம் சொல்லுகிறது. He goes back to Timnah to visit his wife. And this time, what does he do?
He turned aside. He turned aside. அவன் போகிற வழியில் என்ன செய்கிறான்? நேரா போகிற வழியில் கொஞ்சம் அப்படியே வழி விலகுகிறான். வழி விலகுகிறான். எதற்கு வழி விலகுகிறான்? அவன் கொன்று போட்ட சிங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்கிறான். He turned aside. அவன் வழி விலகினதனால் நடந்த சம்பவம் என்ன? நானும் நீங்களும் வழி விலகியதனால் நடந்த சம்பவங்கள் என்ன? யோசித்து பாருங்கள். Because when he turned aside, அவன் என்ன பார்த்தான்? அவன் கொன்று போட்ட சிங்கத்தை அவன் பார்க்கிறான். கரெக்டா இல்லையா? அங்கு கொன்று போட்ட சிங்கம் செத்து கிடக்கிறது. அந்த செத்து போன சடலத்தை அருகே அவன் கடந்து போகிறான். அந்த சடலத்துக்குள் அவன் ஏதோ ஒன்றை பார்க்கிறான். அவன் தேனை பார்க்கிறான். He sees honey. And where is the honey found? Inside the carcass of the lion that he has killed. He turned aside. He should not have turned aside. அவன் திரும்பி இருக்கக்கூடாது. அவன் வழி விலகி இருக்கக்கூடாது. அவன் எந்த நோக்கத்துக்கு போகிறானோ அந்த நோக்கத்துக்கு போயிருக்கணும். நானும் நீங்களும் எந்த நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை, அந்த தரிசனத்தை நோக்கி தான் போக வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம் மேல் விழுந்த கடமை. ஆனால் சில நேரங்களில் நாம் வழி விலகுகிறோம். இப்ப அவன் வழி விலகுகிறான். அந்த சிங்கத்தை பார்க்கிறான். அதுக்குள்ள என்ன இருக்கிறது? தேன் இருக்கிறது. And how many of you know தேன் கசக்காதுன்னு நமக்கு தெரியும் தானே? தேன் எப்படி இருக்கும்? இனிக்க தான் செய்யும். நம்ம ஐயாவுக்கு தேன் ஆசை போல. Probably he likes honey and that's why he never moved. சடலத்துக்கு பக்கத்தில் போறான். சடலம் வாசமா இருக்குமா? The carcass will be smelly. அப்படிதானே? அழிந்து போகிற ஒரு இடத்துல இருக்கும். அங்க பக்கத்தில் நிற்கிறான். ஏன் நிற்கிறான்? உள்ள என்ன இருக்கு? தேன் இருக்க. சில தேன்கள் அழகாய் இருக்கும், இனிப்பாய் இருக்கும், வடிவமாய் இருக்கும். வேண்டான்னு காலை எடுத்து வைக்கும் போது 2 காலு முன்னுக்கு போகிறத போல இருக்கும். அப்படிதானே? பிசாசு உன்னை அழைக்கும் போது 10 தலை பேய் மாதிரி வரமாட்டான். ஒரு டெலிலாவை போல தான் வருவான். அல்லேலூயா. பல்லு இல்லாத சிங்கத்தை போல தான் வரும். துறக்கும் போது தான் தெரியும் அவ்வளவு பல்லு தெரியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இன்றைக்கு நம்முடைய பாதைகள் எல்லாமே நமக்கென்று கர்த்தர் ஒரு தரிசன பாதையை முன்னு வைத்து இப்படி தான் போயா அம்மாடி இப்படி தான் போகணும் என்று சொல்லி நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம டேக் டைவர்ஷன். எப்படி? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழி விலகி போகிறோம். அவன் வழி விலகி போனான். ஏனென்றால் சில நேரங்களில் நினைக்கிறோம், அந்த செத்து போன பிரேதம் அது எனக்கு முக்கியம் இல்லை, அதுக்கு உள்ள இருக்கிற எனக்கு தேன் முக்கியம். அதுக்குள்ள இருக்கிற தேன் எனக்கு முக்கியம். ஐயா, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செத்து போய் கிடக்குது. அதை கர்த்தர் கொன்று போட்டு விட்டார். இப்ப அந்த கொன்று போன வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ இப்படி போப்பா என்று கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கும் போது நான் இப்படிதான் போக வேண்டும். ஆனால் போகிற பட்சத்தில் நான் என்ன செய்கிறேன்? இப்படி போகிறவன் கொஞ்சம் இப்படி. அன்னைக்கு ஒரு வாட்டி ஒரு குரங்கு படத்தை காட்டின பார்த்தீங்களா? அப்படி திரும்பி பார்க்குமே, அந்த மாதிரி சில நேரங்களில் அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல தேன் இருக்கு. ஆனா தேன் எங்க இருக்கிறது? செத்து போன ஒரு சூழ்நிலையின் நடுவே காணப்படுகிறது. That honey which is so attractive is found inside a carcass, a dead carcass. செத்து போன அந்த நிலைக்குள்ள நான் திருப்பியும் போக வேண்டுமா இல்லையா என்பது யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஆனா கர்த்தர் உன் முன்னுக்கு வைத்துட்டாரு, வழியை சூஸ் பண்ண, இப்படியா அப்படியான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி உன்னிடத்துல நீ முடிவெடுக்கிற தன்மையை கொடுத்து விட்டார். அப்படித்தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, முடிவெடு. ஆனால் இவன் சொல்லுகிறான், நூனின் குமாரனாகிய யோசுவா சொல்லுகிறான், உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நானும் என்னுடைய வீட்டாரோ யாரை சேவிப்போமா? கர்த்தர் தான் என்று சொல்லுகிறான். The choice is yours. Just like how the choice was for Joshua, the choice is yours. உன்னுடைய முடிவு தான், நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த செத்து போன காரியம் அவனை மறுபடியுமாய் இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் கொன்று போட்டார், அது செத்து போய் கிடக்கிறது. அதை பார்க்கிறோம், ஏனென்றால் அது நம்மை கவரக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. It has the power to attract me. It attracts Samson. It attracts him. It will attract you. It will attract you. It will attract me. If I do not take diversion. நான் வழி விலகாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னான். நான் உன்னை சொல்லவா, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செத்து போய் கிடக்குது. அது செத்து போனதாவே விட்டுருவோம். There are certain things in our lives which is considered dead. Let it be dead. அதை உயிர்ப்பிக்க பிரயாசப்பட வேண்டாம். அதை திருப்பியும் எடுத்து ஏதாச்சும் செய்வோமே என்று பார்க்க வேண்டாம். தேனு நல்லா இருக்கும். சிம்சோனுக்கு தேன் பிடித்திருந்ததுனால அவன் அந்த செத்து போன சிங்கத்தின் நடுவில் தேனை எடுப்பதற்கு வகை தேடி கொண்டு இருக்கிறான். செத்து போனதை நான் ஏற்கனவே ருசி பார்த்துருக்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது என்னன்னு புரியுது? என்னுடைய பழைய வாழ்க்கையில் செத்து போன ஒரு காரியங்கள் ஒரு காலத்தில் எனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ருசிச்சு பார்த்துருக்கிறேன். சிம்சோன் ருசிச்சு பார்த்துருக்கிறான் ஏற்கனவே ஒரு தேனை. இப்போ தேனை பார்த்ததும் அந்த ருசி புரியுதுங்களா என்ன சொல்ல வரேனே? எச்சி ஊற வைக்குது. அவனால் இடத்த விட்டு வெளியே போக முடியல. யூ நீட் டு டிசைட். அவன் முடிவு பண்ணணும். எப்படி? எடுப்போமா வேணாமா, எடுப்போமா வேணாமா. உன் தரிசனத்தை உனக்கு ஆண்டவர் முன்குறித்து உனக்கு வைத்து விட்டார். God has placed before you that life of destiny, that anointed life, that called life. அழைக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். இப்போ அந்த செத்து போன சிங்கத்தின் நடுவில் ஒரே ஒரு பாவப்பட்ட தேன் இருக்கு. இனிப்பா தான் இருக்கு, ஆனால் அது எதுக்குள்ள இருக்கு? செத்து போன ஒரு சிங்கத்தின் நடுவில் இருக்கு. யூ நீட் டு சூஸ். பிகாஸ் யூ நோ வாட் ஹீ டிட். சிம்சோன் என்ன செஞ்சான்? சிங்கத்தின் பக்கத்தில் போகிறான். அந்த செத்து போன சிங்கத்துக்குள் கையை வைத்து எதை எடுக்கிறான்? தேனை எடுக்கிறான். He scoops the honey from the carcass. ஐயா, you must understand, there is an implication. அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவன்? நசரேயனாய் அழைக்கப்பட்டவன். மூன்றாவது கண்டிஷன். What is the third condition? You are supposed to stay away. You are not supposed to go near a dead carcass. But what he did, அவன் என்ன செய்கிறான்? நீ பக்கத்திலே போகக்கூடாது. அவன் செத்து போன சிங்கத்தின் உள்ளே கையை வைத்து அந்த தேனை எடுக்கிறான். அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஒன்று, அவனுடைய நசரேயனுடைய வாழ்க்கை அப்பவே முடிகிறது. புரியுதுங்களா? உன்னுடைய அழைப்பு அப்பவே முடிகிறது. உன்னுடைய அபிஷேகம் அப்பவே முடிகிறது. ஏன்? கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல போகாதேன்னு. ஏன் போனேன்? கர்த்தர் தான் சொன்னானே வேணானே, ஏன் போனேன்? அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் நசரேயனாய் அழைக்கப்பட்டவன். அவனுக்கென்று ஒரு மேலான அழைப்பு இருந்தது. கர்த்தர் சொன்னாரு, இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதிலேயே அடங்கி இரு என்று. பட் he compromised. He diverted. He turned back. எல்லாமே எதை அவன் செய்யக்கூடாதோ அவன் செய்தான். அதன் நிமித்தம் என்ன நடந்தது? எதை இழந்தான்? அவனுடைய தரிசன வாழ்க்கையை இழந்தான். அவனுடைய அழைக்கப்பட்ட மேலான அழைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை இழந்தான். பிகாஸ் he compromised. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அதன் நிமித்தம் வந்தது என்ன? அவனுடைய தரிசனத்தை அவன் இழந்தான். ஆண்டவரே,
இந்த காரியம் எனக்கு வேண்டாம் என்று ஒரு நாள் நானும் நீயும் சொன்னோம். இந்த காரியத்தை எடுத்து போடுறீங்க ஆண்டவரே என்று நானும் நீயும் ஒரு நாள் சொன்னோம். கர்த்தர் உன்னுடைய என்னுடைய சத்தத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன செஞ்சாரு? எடுத்து போட்டு விட்டார். அது செத்து போய் கிடக்கிறது. இப்போ நான் ஒரு புதிய வாழ்க்கையில், ஒரு அபிஷேக வாழ்க்கையில், ஒரு தரிசன வாழ்க்கையை நோக்கி போகும்போது, போய்கொண்டு இருக்கும்போது, அந்த இடத்துல நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, எதை கர்த்தரிடத்தில் நான் சென்னேன், ஆண்டவரே அதை கொன்று போட்டுருங்கன்னு, இப்போ அந்த கொன்று போட்ட இடத்தை நான் மறுபடியும் பார்க்கிறேன். பார்த்துட்டு திரும்பிட்டு போனா பரவாயில்லையே. நம்முடைய வாழ்க்கை எப்படி? பார்த்துட்டா இன்னொரு வாட்டி பார்க்குற மாதிரி ஆயிடுது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தரிசனம் வாழ்க்கையை நோக்கி போன சிம்சோனுக்கும் நடந்த கதி அதுதான். Samson faced the same situation. He had the anointing of God, so like you and me. He had the power of God, just like you and me. ஆனால் விழுந்து போனானே. அவனுடைய தரிசன வாழ்க்கையை இழந்து போனாயா? இன்றைக்கு கர்த்தர் என்னையும் உன்னையும் ஒரு நோக்கத்திற்கென்று அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு நாள் பரலோகத்தை போய் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நானும் நீயும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி போகிற பாதையில திடீரென்று டைவர்ஷன் வரும்போது பாதாளத்தின் பாதையில் சிலர் போய்கொண்டுதான் இருக்கிறோம். யோசித்து பாருங்க. யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு யோசித்து பாருங்க. செத்து போன காரியங்களில் மறுபடியும் கிண்டி எடுப்பது என்னுடைய வேலையில். அந்த அழைப்புக்கு கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைக்கவும் இல்லை. ஒரு சில பழைய உறவுகள் வேண்டாம் என்று நாம், ஆண்டவரே இந்த உறவை எடுத்து போடுறீங்க என்று அன்னைக்கு சொன்னோம். கர்த்தர் அந்த உறவை எடுத்து போட்டு விட்டார். ஆனால் திருப்பியும் அந்த உறவுக்குள் போவது தேவையற்ற ஒரு காரியம். ஒரு தவறான நட்புக்குள் நாம் போக வேண்டாம் என்று உதறி தள்ளினோம். ஆனால் அபிஷேக வாழ்க்கைக்குள் கடந்து போன பின்பு இன்னும் அந்த தேன் போல வந்து அந்த நட்பு நிற்கிறது. ஒரு ரகசிய பாவம், போதும் ஆண்டவரே எடுத்து போட்டு என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஒரு நாள் நானும் நீயும் ஜெபித்திருப்போம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு கேட்டு உனக்கு பதில் அளித்தார். இப்போ அந்த ரகசிய பாவம் வாழ்க்கையின் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. It is a choice. வேண்டுமா வேண்டாமா? Because at the end of the day, ask yourself one thing: is it worth it? அவ்வளவுதான். Because your answer lies in what this question, how you going to answer this question. இந்த கேள்வி, இது அவசியமா என்ற ஒரு கேள்வி. Is it worth it? இதனால எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறதா? 0. இதனால வரக்கூடிய நஷ்டம் இருக்கிறதா? எவ்வளவு? பரலோகத்தையே நான் விட்டு கொடுக்க கூடிய அளவுக்கு எனக்கு இழப்பு அவ்வளவா இருக்கிறது. I will lose my heaven for which I have been so much in love with. எவ்வளையோ நேசிச்ச ஆண்டவரே, ஒரு நாள் நீ ரகசிய வருகையில வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு வைராக்கிய வாழ்க்கைக்குள் இப்ப வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப நடுவில் ஒரு சிங்கமும் ஒரு டெலீலாவும் வரும்போது we compromise. ஐயா, நானும் நீங்களும் அப்படியாய் சிம்சோனை போல தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. உண்மையா ஆமேன் சொல்லுங்க. ஏனென்றால் அப்படி இல்லைன்னா நானும் நீங்களும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. எங்கேயோ ஒரு இடத்துல God has called you and me, and that's why we are putting aside this holiday and sitting in the house of God. தேவனுடைய வீட்டில் நானும் நீ உட்காந்துருக்கிறோம். வரக்கூடிய டெலீலாக்களும் சிங்கங்களும் அழகில்லாமல் வராது, அழகாக தான் வரும். பயன்படுத்தக்கூடியதாய் தான் வரும். யூஸ்லெஸ் என்று சொன்னால் அதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். ஆனால் ஐ வாண்ட் டு சே ஒன் திங். லீவ் த ஹனி. அந்த தேனை தேடி போக வேணாம். இட்ஸ் நாட் worthy. It's not worth it. Leave that honey alone. அதை தேடாதீங்க. அதை ஃபோன் பண்ணாதீங்க. அதை தோண்டி எடுக்காதீங்க. அதை ஃபேஸ்புக் பண்ணாதீங்க. ஐயா, அதை ட்விட்டர் பண்ண வேணாங்கய்யா.
அதை வாட்ஸ்அப் கூட பண்ண வேணாம். ஒரு சில நம்பர்களை அழித்து தான் ஆக வேண்டும்னா அழித்து தான் ஆகணும். யூ நீட் டு லீவ் தட் ஹனி அலோன். புதைச்சி கிடக்கிறத ஏன் தோண்டணும் திருப்பியும்? அதை பற்றி கனவு பண்ண காணாதீங்கன்னு சொல்கிறேன். டோன்ட் ஈவன் ட்ரீம் அபவுட் இட். லீவ் தட் ஹனி அலோன். ஏன்? சின்ன ஒரு தேனுக்காக, கொஞ்ச நேர தேனுக்காக உன்னுடைய தரிசன வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய். யூ வில் லூஸ் யோர் லைஃப் ஆஃப் டெஸ்டினி. உன்னுடைய தரிசன வாழ்க்கையை கொஞ்ச நேர சுகத்துக்காக, கொஞ்ச நேர பாவத்துக்காக, கொஞ்ச நேர பழக்க வழக்கத்துக்காக இழந்து விடுவோம். காது உள்ளவன் கண்களை மூடுவோம். You need to leave that honey alone, my dear church. அந்த தேனை நீங்க விட்டு தான் விடணும். ஏன்னா சங்கீதம் 34:8 என்ன சொல்லுது? தேனை ருசித்து பாருங்கள், அது நல்லது என்று வசனம் சொல்லுகிறதா? இல்லை, கர்த்தர் தான் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க பிரயாசப்படாதீங்க. லீவ் தட் ஹனி அலோன். வேணாங்கய்யா. ஒரு சில பழக்க வழக்கங்கள் வேணாயா, ஒரு சில ரகசிய பாவங்கள் வேணாயா. ஏன்னா அந்த ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஆசைக்காக, அந்த கொஞ்ச நேரம் இருக்கிற அந்த 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 காரியத்துக்காக கர்த்தர் உனக்கு முன்குறித்து உன்னை அழைத்து, உன்னை பேர் சொல்லி அழைத்து, உன்னை அவருடைய சொந்தமாய் ஆக்கி, உனக்கென்று முன்பாய் ஒரு தரிசன வாழ்க்கையை வைத்து, இந்த வாழ்க்கையில தான் நீ போகணும் அம்மா, இந்த வாழ்க்கையில தான் போகணும் என்று உனக்கென்று முன்குறித்து வைத்த அந்த தரிசன வாழ்க்கை நீ நானே இழந்து விடுவோம். You will lose that life of destiny that God has put before you. Why? If you choose to go back to those things that is dead in your life. It is dead. Don't even rekindle that. Don't even revive that. Don't even recall that. வேண்டாயா, வேண்டாம். ஏனென்றால் கடைசி நாட்களின் திருச்சபையாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த நிமிஷம் கர்த்தருடைய இதோ ரகசிய வருகை வரும் என்று சொன்னாள். நானும் நீங்களும் கைவிடப்படுவோமா, எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நம்ம வாயை திறந்து சொல்லலாம், ஆண்டவரே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று. ஆனா பரலோகத்தில் நம்ம ஆடி ஓடி தேடி பார்த்தாலும் நம்மளை பார்க்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய தகுதி இப்படிதான் என்று எனக்கு அவ்வளவுதான் தெரியும். கர்த்தர் உன்னிடத்தில் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு அவர் சார்தி சபையை பார்த்து சொல்லுகிறதை போல இருக்கும். உன்னிடத்தில் காணக்கூடிய காரியங்கள் செத்து போன கிரியைகளை போல இருக்கிறது. Don't revive those things that is dead. Don't revive those relationships that is dead. Don't revive friendships that is dead. Don't revive sins. பாவங்கள், எப்படிப்பட்ட பாவங்கள் இன்றைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ அல்லது கட்டி வைத்திருந்ததோ அது செத்து போய் கிடக்கிறது. தட்டி எழுப்பாதீங்க ஐயா, அம்மா, தட்டி எழுப்பாதீங்க. ஏனென்றால் சிம்சோன் உன்னை போல என்னை போல அழைக்கப்பட்டான். ஆனால் ஒரே ஒரு தவறு, he compromised. விட்டு கொடுத்தான். பரவாயில்ல, பார்த்துக்குவோம். he took diversion, he diverted. கொஞ்சம் விலகி போனான். அதனால் அவனுடைய தரிசன வாழ்க்கையை அவனை விட்டு போச்சியா. அவனுடைய தரிசன வாழ்க்கை அவனை விட்டு போனுச்சு. ஐயா, தரிசன வாழ்க்கைக்குள்ள நானும் நீங்களும் இருந்தால்தான் நம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து 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 ஒரு மேலாக ஒரு இடத்தில் என்னையும் உன்னையும் கொண்டு போய்விடும். ஒரு தரிசன வாழ்க்கையை இழந்து நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் இருக்கிற வண்ணமாய் தான் இருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருப்போம். I want you to understand what God is trying to speak to you today. I need you to revive yourself today. கொஞ்சம் உனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை கொழுந்து விட்டு எரிய பிரயாசப்படுங்க. உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் கர்த்தர் விதைத்த ஒரு அபிஷேகம். உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தரிசன வாழ்க்கையை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது உன் கையில தான் இருக்கு.
எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த செத்து போன காரியங்களுக்குள்ள, ஒரு டெலிலாவுக்குள்ள, ஒரு சிங்கத்துக்குள்ள நீ கடந்து போவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை முடிந்தது. ஏனென்றால் அவன் தரிசனத்தை மட்டும் இழக்கவில்லை. கடைசியாய் சிம்சோன் எதை இழந்தான்? அவனுடைய ஜீவனை இழந்தான். ஒன் ஸ்டூபிட் மிஸ்டேக், ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்ததுனால தரிசனம் போச்சு, அடையாளம் போச்சு, தேவனோடு இருந்த உறவு போச்சு, கடைசியா அவன் ஜீவன் போச்சு. ஐயா, அம்மா, கர்த்தர் உன்னை ஒரு தரிசன வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணுங்க. இந்த வாழ்க்கை போதும், ஒரு நாள் நான் மாறுவேன் என்று சொல்லும்போது அந்த நாள் வராமல் இருக்கும் என்று சொன்னால் நீ நித்தியமாய் நரகத்திற்குள் தள்ளப்படுவாய். வாலிப பிள்ளைகளா, உங்களிடத்திலே நான் கேட்கக்கூடிய ஒரு காரியம், எந்தெந்த காரியங்களை விட்டுவிட வேண்டுமோ விட்டு விடுங்கள். எந்தெந்த காரியங்கள் செத்து இருக்கிறதோ அதை புதுப்பிக்க பிரயாசப்படாதீங்க. வேண்டாம். இட் இஸ் நாட் worthy.